Hi friends, Government of Puducherry, Director of School Education notification விட்டுருக்காங்க. Direct recruitment to the post of trained graduate teacher, அதாவது TGTன்னு சொல்லுவாங்க. ஸோ 2 days பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா லெக்சரர் போஸ்ட் கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க ஹையர் செகண்டரிக்கு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஜிடி போஸ்ட் வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த டிஜிடி போஸ்ட் பொறுத்த வரைக்கும் 6th to 10th வரைக்கும் ஹேண்டில் பண்ணுறவங்க தான் டிஜிடின்றது சொல்லுவாங்க, ட்ரைன்டு கிராஜுவேட் டீச்சர்ன்றது சொல்லுவாங்க. ஸோ இந்த போஸ்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் தான் இப்போ டைரக்டர் ஆஃப் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்லேருந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த ரீஜியனா புதுச்சேரி, காரைக்கால், மாகே அண்ட் ஏனம் ரீஜியன்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது ஃபுல்லாகவே ரெகுலர் பேசிஸில் தான் எடுக்கிறாங்க. ஸோ எப்போ இந்த ஆன்லைனில் அப்ளை பண்ணணுன்றதை கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வெப்சைட்டும் கொடுத்துருக்காங்க. பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா recruitment.py.gov.in இந்த வெப்சைட்டில் 23/1/2024 ஆன்வர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலான்றதை சொல்லியிருக்காங்க. எண்டிங் டேட் வந்து பார்த்திங்கன்னா 22/2/2024 அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஆன்லைன் வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ நீங்கள் அப்ளை பண்ணதை எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு ஹார்ட் காப்பியாக சப்மிட் பண்ணணுன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ டோட்டலாக எவ்வளோ போஸ்ட்டுன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் யூனியன் டெரிட்டரி, அதாவது புதுச்சேரி ரெசிடென்சி பீப்புள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். இது குரூப் பி போஸ்ட், நான் கெசட்டட், நான் மினிஸ்ட்ரியல்ன்றதை இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னென்ன சப்ஜெக்ட்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டிஜிடி பொறுத்த வரைக்கும் இங்கிலீஷ், மேத்தமெட்டிக்ஸ், லைஃப் சயின்ஸ், ஃபிசிக்கல் சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ், ஃப்ரெஞ்சுன்றதை கொடுத்துருக்காங்க. ஸோ பாண்டிச்சேரியை பொறுத்த வரைக்கும் 286 வேக்கன்சி ரிசர்வேஷன் வைஸில் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா மாகே பொறுத்த வரைக்கும் ஒரு 12 வேக்கன்சி, அங்கே வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ், சோஷியல் சயின்ஸ், ஃப்ரெஞ்ச் இந்த சப்ஜெக்ட்டுக்கான வேக்கன்சி அங்கே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் நமக்கு ரிசர்வேஷன் வைஸ்லையும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ஏனம் பொறுத்த வரைக்கும் மேத்தமெட்டிக்ஸ், சோஷியல் சயின்ஸ்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு பாத்தில் வந்து பார்த்தீங்கன்னா புதுச்சேரி அண்டு காரைக்கால் இது ரெண்டுத்தையும் பேஸ் பண்ணி தான் வந்து இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? நாட் ஒன்லி ஃபார் புதுச்சேரி அண்டு காரைக்கால் அண்ட் மாகே அண்ட் ஏனம்ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக உங்களுக்கு 300 வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஃபில் பண்ணுறாங்க. ஸோ ஏஜ் பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க. ஏஜ் பொறுத்த வரைக்கும் நமக்கு 30 இயர்ஸ் வரைக்கும் இங்கே நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அந்த ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டிகிரி முடிச்சிருக்கணும் மெயின் சப்ஜெக்ட்ன்றதை நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் பொறுத்த வரைக்கும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் பேச்சுலர் டிகிரி இருந்தால் போதும், பிஜி தேவையில்லை. ஸோ பிஜி கேண்டிடேட் இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். ஸோ கண்டிப்பாக மஸ்ட் பிஎட் வந்து முடிச்சிருக்கணுன்றதையும் நமக்கு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பேப்பர் 2 ஓகேங்களா, சிடெட், டிஎன்டெட் அண்ட் கேடெட் அண்ட் ஏபிடெட். ஸோ இதெல்லாமே வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும். ஸோ ஜென்ரல் கேட்டகரிஸ் வைஸில் எவ்வளோ மார்க்ஸ் எடுக்கணுன்றது இங்கே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ 18 to 30 இயர்ஸ்ன்றது இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் ரிலாக்ஸேஷன் ஏஜ், அப்பர் ஏஜ் லிமிட்டு இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒவ்வொரு கேஸ்ட் வைஸும் இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ ரீசெண்டாக கால்ஃபர் பண்ணுற எல்லா போஸ்ட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ன்றது வந்து பார்த்திங்கன்னா டீச்சர் போஸ்ட்டுக்கு வந்து கம்மியாக தான் வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆஸ் யூஷுவல் நேட்டிவிட்டி, ரெசிடென்டி சர்டிஃபிகேட், கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், 64 சர்டிஃபிகேட், விடோ ரீமேரேஜ் சர்டிஃபிகேட், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா பர்சன் வித் பெஞ்ச் மார்க் இது ரிலேட்டடான சர்டிஃபிகேட், இது எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணும்போது என்னென்ன குவாலிஃபிகேஷனில் இருக்கோ அது எல்லாமே நீங்கள் பண்ணியிருக்கணுன்றது சொல்கிறாங்க. கம்பல்சரி டிகிரி முடிச்சிருக்கணும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா சிடெட் வந்து கிளியர் பண்ணியிருக்கணும் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறவங்கன்றதையும் சொல்கிறேன். ஸோ இது அப்ளை பண்ணி எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த போஸ்ட்டை ஹார்ட் காப்பியாக டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சப்மிட் பண்ணணும். ஆர் அதர்வைஸ் ரிஜிஸ்டர் போஸ்ட் வித் அக்னாலஜ்மெண்ட்டோட நீங்கள் என்ன பண்ணணும்னா போஸ்ட் பண்ணணும்னு சொல்கிறாங்க. இது கூட என்னென்ன சர்டிஃபிகேட்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுன்றது சொல்லியிருக்காங்க. பர்த் சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி ஆர் ஈக்குவல் மார்க் ஷீட், டிகிரி சர்டிஃபிகேட், பிஎட் சர்டிஃபிகேட், அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பேப்பர் 2 ஓகேங்களா, டெட் கிரியேட் பண்ண சர்டிஃபிகேட் ஓகேங்களா. ஸோ இதெல்லாமே வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரெசிடென்டி சர்டிஃபிகேட் இதெல்லாமே நீங்கள் அது கூட அட்டாச் பண்ணி கொடுக்குற மாதிரின்றது கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எலிஜிபிள் கேட்டகரியில் ஏதாவது இடபிள்யூசி சர்டிஃபிகேட், விடோஸ், டைவர்ஸ், ஸோ இந்த சர்டிஃபிகேட் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கனாலும் இதில் நீங்கள் கொடுத்துக்கலான்றது இங்கே சொல்கிறாங்க. ஸோ ப்ரொசீஜர் ஃபார் இன் சர்வீஸ் அப்ளிகேஷன், பிரைமரி ஸ்கூல் டீச்சர் அடுத்து கிரேடாக என்ன பண்ணுவாங்கன்னா டிஜிடி தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா இதில் பண்ணலான்றது இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கான டீட்டெயில்ஸும் இந்த நோட்டிஃபிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஆன்லைனில் எப்படி அப்லோட் பண்ணணும் அது ரிலேட்டடான இன்ஸ்ட்ரக்ஷன் தான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட சேனலில் கிளியராகவே நான் கொடுத்துருக்கேன். ஸோ யூடிசி, எல்டிசி ஓகேங்களா. ஸோ அதில் எப்படி நம்ம அப்ளை பண்ணணும், ஸோ அந்த ஃபார்மேட்டை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா
இந்த போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட். ஸோ எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சீனியாரிட்டி வைஸில் தான் நமக்கு வந்து எல்லாமே எடுக்கிறாங்க. எந்த ஒரு எக்ஸாமினேஷன் கிடையாது. ஸோ உங்களோட மார்க்ஸ் அண்ட் தென் சீட்டட் மார்க்ஸ் இதை பேஸ் பண்ணி தான் குவாலிஃபைடுன்றதை வந்து பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஆஃப்டர் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கப்புறம் மெடிக்கல் எக்ஸாமினேஷன் நடக்கும். ஸோ அதுக்கு ரிலேட்டடான டீட்டெயில்ஸை வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் டிஜிடி, இந்த டிஜிடி போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 300 வேக்கன்சி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. புதுச்சேரி, மாஹே, ஏனம் அண்டு காரைக்கால். ஸோ யாரெல்லாம் எலிஜிபிளாக இருக்கிறீங்களோ அந்த கேண்டிடேட்ஸ் இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். நேற்று கூட ஒரு கமெண்ட்ஸில் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க, டிஜிடி எப்போ இந்த மந்த்துக்குள்ளே கால்ஃபர் பண்ணுவாங்களான்னு கேட்டிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா லேட்டன்ட் கவர்னர் வந்து பார்த்திங்கன்னா இந்த 300 போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ரூவ் கொடுத்துருந்தாங்க. ஸோ லெக்சரர் கால்ஃபர் பண்ணாங்க. அடுத்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா டிஜிடி கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கு பிஃபோராக வந்து பார்த்திங்கன்னா பிஎஸ்டி பிரைமரி ஸ்கூல் டீச்சர் போஸ்ட்டுக்கு வந்து கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இதுபோல் அடுத்தடுத்த ரெக்யர்மெண்ட்டும் பாண்டிச்சேரியில் வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணிட்டு தான் இருப்பாங்க. ஸோ அதை பற்றி ஏதாவது டீட்டெயில்ஸ் கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா கன்வே பண்ணுவோன்றது தெரியும். ஸோ இங்கே சொல்கிற இந்த நியூஸ், இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்களோட ரிலேட்டிவ்ஸ், உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற ஒரு மோட்டிவ் தான் இது எல்லாமே நம்ம சேனல் மூலிமா கன்வே பண்ணிகிட்ருக்கோன்றது சொல்கிறோம். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வெப்சைட்டில் ஆஸ் யூஷுவல் நம்ம வந்து பார்த்திங்கன்னா requirement.py.gov.in இந்த வெப்சைட்டில் தான் நமக்கு என்னென்னலாம் நியூ நோட்டிஃபிகேஷன் இருக்குன்றதும் கொடுத்துருக்காங்க. அண்ட் தென் இப்போ கால்ஃபர் பண்ணுற ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனும் கன்சர்ன் வெப்சைட்லேயும் இருக்கும். ஸோ இதில் நீங்கள் போய்ட்டு ஆஸ் யூஷுவல் நீங்கள் வந்து அப்ளை பண்ண வேண்டியதான். ஸோ நோட்டிஃபிகேஷன்ஸ் நீங்கள் பார்க்கணுன்னா நமக்கு அங்கே கொடுத்துருக்க வெப்சைட்டில் கிளிக் பண்ணாலும் வரும். இதில் நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு அண்ட் தென் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிட்டு அண்ட் தென் லாகின் பண்ணி தான் நீங்கள் என்னென்ன ப்ரொசீஜர் ஸ்டெப்ஸ் இது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாமே நீங்கள் இந்த வெப்சைட்டில் போய்ட்டு ஃபாலோ பண்ணணுன்றது நான் இங்கே சொல்கிறேன். இதே போல் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக நமக்கு வந்துட்டு தான் இருக்கும். நிறைய பேர் கேட்குறது என்னென்னா அசிஸ்டன்ட் போஸ்ட் எப்போ கால்ஃபர் பண்ணுவாங்க கேட்டுத்தாங்க. ஸோ அசிஸ்டன்ட் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் ப்ராசஸ் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைச்சிதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் மூலிமா கன்வே பண்ணுறது சொல்கிறோம். ஸோ ப்ரிப்பரேஷன் பண்ணுறவங்க பண்ணிகிட்டே இருங்க. ஸோ ஹோம் கார்டு கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் கிரவுண்ட் டெஸ்ட்டுக்கும் டேட் கொடுத்துருக்காங்க. ஆல்மோஸ்ட் எல்லாருமே அட்மிட் கார்டு வந்து டவுன்லோட் பண்ணியிருப்பீங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருங்க. சைட் பை சைடு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் கோத்ரூ பண்ணணும். ஃபிசிக்கலில் இப்போ வந்து ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஜெக்டில் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். சப்ஜெக்டை தரவாக கோத்ரூ பண்ணுங்க. மேக்ஸிமம் ஸ்கூல் டெக்ஸ்ட்டு புக் பேக்கில் இருக்கிற எவால்யூஷன் பார்ட் ஓகேங்களா, ஹோம் கார்டை பொறுத்த வரைக்கும் கோத்ரூ பண்ணுங்கள். அண்ட் தென் பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர், க்ளோசரி, இதெல்லாம் இந்த பார்ட்டெல்லாம் வந்து டெக்ஸ்ட் புக்கில் கோத்ரூ பண்ணணும். இப்படிலாம் நீங்கள் கோத்ரூ பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக உங்களால் போஸ்ட் வாங்க முடியுன்றதை இங்கே நான் அஷ்யூர் பண்ணுவேன். அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா இந்த டிஜிடியை பொறுத்தவரை கால்ஃபர் பண்ணுற ப்ரொசீஜர் பார்த்திங்கன்னா நமக்கு 28/8/2023 அன்றைக்கி கவர்மெண்ட் ஆஃப் புதுச்சேரியில் ஒரு அப்ஸ்ட்ராக்ட் விட்டுருந்தாங்கன்னு. என்னென்னா லெக்சரர், பிஎஸ்டி அண்ட் தென் வந்து பார்த்திங்கன்னா டிஜிடி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எந்த மெத்தடில் நம்ம வந்து மெரிட் லிஸ்ட் வந்து விடுவாங்கன்றதை நம்ம சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ இங்கே நம்ம கேட்டிருக்க இந்த டிஜிடி போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்த அடிப்படையில் வந்து பார்த்திங்கன்னா கால்ஃபர் பண்ணுவோன்னா 70% ஆஃப் வெயிட்டேஜ் ஓகேங்களா. பேச்சுலர் டிகிரி இந்த ரெஸ்பெக்டிவ் டிசிப்ளின் அண்ட் பிஎட், பேச்சுலர் டிகிரி அண்ட் பிஎட்லேருந்து 70%, 20% வெயிட்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா செக்யூர்ட் குவாலிஃபிகேஷன் டெட் ஆர் சி டெட் ஓகேங்களா. ஸோ கேடெட் அண்ட் ஏபி டெட். ஸோ இதில் இருந்து 20% வெயிட்டேஜையும் கால்ஃபர் பண்ணுவாங்க. ஸோ 10% வெயிட்டேஜ் ஃபார் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி ஓகேங்களா. ஸோ இந்த 3% வைஸில் தான் நமக்கு மெரிட் லிஸ்ட் வந்து விடுவாங்க. ஸோ பிஎஸ்டி இதுக்கு முன்னாடி கால்ஃபர் பண்ணியிருந்தாங்க. அதுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தாங்க. அண்ட் தென் இப்போ ரீசெண்டாக கால்ஃபர் பண்ண லெக்சரர் போஸ்ட் ஓகேங்களா. ஸோ லெக்சரர் போஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 90% வெயிட்டேஜ் அண்ட் 10% ஆஃப் எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டின்றதை நம்ம பார்த்துருந்தோம். ஸோ இதே போல் தான் வந்து பார்த்திங்கன்னா இனி கால்ஃபர் பண்ணுற எல்லா போஸ்ட்டும் இந்த மெத்தடில் தான் நமக்கு கால்ஃபர் பண்ணுவோன்றதையும் சொல்கிறாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்ட்ரக்டர் போஸ்ட். இந்த இன்ஸ்ட்ரக்டர் போஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்டேஜ் எவ்வளோன்றதையும் கொடுத்துருக்காங்க. வெயிட்டேஜ் பொறுத்த வரைக்கும் 50% அண்ட் வந்து பார்த்திங்கன்னா 40% வந்து டெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எடுப்பாங்க. எம்ப்ளாய்மெண்ட் சீனியாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா 10%ன்றதை இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இது போல் நமக்கு ஒவ்வொரு நோட்டிஃபிகேஷன்லேயும் எந்த மெத்தடில் மெரிட் லிஸ்ட் வரும் ஓகேங்களா. ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இந்த அப்ஸ்ட்ராக்டில் 2023 நமக்கு வந்து பப்ளிஷ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த பேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ இந்த டிஜிடியை வந்து கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஸோ யாரெல்லாம் எலிஜிபிள் கேண்டிடேட் புதுச்சேரி, மாஹே, ஏனம் அண்ட் காரைக்கால் இருக்கிறீங்களோ அவங்களாம் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கன்றது நான் சொல்கிறேன். தேங்க்யூ.